Hello viewers, Suresh here from CarControl Training Academy, training in our car and one car in Chennai at doorstep. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஹைவே ட்ரைனிங் போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக ஹைவேஸ்ட் எப்படி ஓட்டணும் ஸ்டெப்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வந்து ஹைவேயில் இப்போ டோல் வருது அப்படின்னா இங்கிருந்து பார்வை வச்சுருங்க சார். எந்த டோல் வந்து நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம், எந்த வெஹிக்கிளுக்கு முன்னாடி போனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகுது அப்படின்றது பிக் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி அந்த ஸ்விஃப்ட்டை பிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா லெஃப்ட் சைட் மிரர் பாருங்கள். நம்ம ஊரில் டோல் கேட்டுன்னு பார்த்தா கூட கிளச் க்ளோஸ் பண்ணி நியூட்ரல் பண்ணிவிடுங்க. ஓகே, அவ்வளோதான். லைட்டாக ஸ்லோ பண்ணிவிட்டு அந்த பிரேக்கிங் டிஸ்டன்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு டோலை வந்து அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னாலே மிரர் பார்த்துட்டு அந்த ஆங்கிள் பிடிக்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. எல்லோரும் என்ன பண்ணுவோன்னா சும்மா அதை பார்த்துட்டோன்னு சொல்லி வரும், யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் லாஸ்ட் மினிட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஃபஸ்ட் டைம்லாம் டோலுக்கு வரீங்க அப்படின்னா இப்போ என்ன பண்ணணும்னா அந்த மாதிரி அந்த பர்சன்லாம் இருக்காங்களே அவங்களாம் கோஆர்டினேட்டே பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆக்சுவலாக க்ரீன் வந்த எல்லாமே அப்படியே உள்ளே நின்றுருக்காங்க. எப்போ வேணால் இது பண்ணிடும். கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு மூவ் பண்ணிக்கோங்க. ஓகே, பர்ஃபெக்ட். ஃபாஸ்ட்டாக இல்லை, அவர் பேமெண்ட் பண்ணுறாரு. ஸோ இப்போ ஒரு ஹைவேஸில் வந்து என்ன பண்ணுறோன்னா லைக் நல்ல ஒரு மூமெண்ட்லேயே வந்துட்டு இருக்கோம். ஆக்சுவலி டோல்லேருந்து கிளம்பும் போதே வந்து ஃபஸ்ட் டைம் கார் பேஸ் நல்லா ரிலேட் பண்ணியிருப்பீங்க. ஆக்சுவலாக நிறைய தடவை ஆஃப் பண்ணிடுவோம். நிறைய பேருக்கு வந்து நடக்கும். ஸோ ஏன்னா நல்ல ஸ்பீடான மூமெண்ட்டில் வந்துட்டு இருப்போம். அந்த கிளச்சோட பைட்டிங் பாயிண்ட்லாம் எங்கள் பிடிக்க மாட்டோம் ரொம்ப நேரமாக. திடீர்னு வந்து பிடிங்க அப்படின்னா ஒரு ஃபாஸ்ட் மோஷனில் வந்து இது பண்ணணும். ஸோ பைட்டிங் பாயிண்ட் கொண்டு வந்துட்டு அதுலேருந்து ஆக்ஸலரேஷன் கொடுத்து மேட்ச் பண்ணுற மாதிரி மூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ டோல்லேருந்து கிளம்பும் போது கூட இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா பெரிய ரோடு சின்ன ரோடு ஆகிடும். அப்போ வந்து அங்கேருந்து கூட யாராவது வராங்களான்ற மாதிரி கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்ட மாதிரி தான் கிளம்பும். ஓகே, ஸ்லோவாக கிளச்சை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸ்லோவாக போய்ட்டோம். பர்ஃபெக்ட். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போங்க. கேட்குறாங்க பாருங்க, இன்னும் கொஞ்சம் முன்னாடி போங்க. கொஞ்சம் முன்னாடி போய்ட்டு வெயிட் பண்ணுங்கள், க்ரீன் வரும். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய்டுங்க. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய்டுங்க. ஸ்லோலி போயிடலாம். அவ்வளோதான். செஞ்சார் ஒழுங்கா அப்படி தான் வேலை செய்யும். இப்போ கூட யாராவது வராங்கன்னா சும்மா ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணிவிடுங்க. ஒய்டர் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருங்க. செகண்ட் கியர் போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். இது 6-5 இருக்குல்ல, திடீர்னு 2 ரோடு 3 ரோடு போகிற மாதிரி தான் மாறுது இல்லையா? ஸோ நம்மளை விட ரொம்ப ஃபாஸ்ட்டாக யாராவது மூவ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம லாஸ்ட் மினிட்ல போய்ட்டு அவங்கள வந்து வரி பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ ஹைவேல டோல் வரும்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் இது எனக்கு. ஆக்சுவலி இது தெரியாமல் நிறைய பேர் வந்து ப்ராப்ளம். இங்கே பாருங்க, லெஃப்ட்டில் மிரர் ஒரு ஹாரன் சவுண்ட் கேட்டுச்சு தெரியுங்களா? ஹாரன் சவுண்ட் வந்து யார் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ மேக்ஸிமம் வந்து எந்த லேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹைவேயோட கோடு படி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊரில் லெஃப்ட் ஸ்லோ மூவிங், மிடில் மீடியம் ஃபாஸ்ட், ரைட்டில் வந்து ஓவர்டேக்கிங் லேன், ஃபாஸ்ட் மூவிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நம்ம ஊரில் மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணாத காரணத்தினால நம்ம வந்து அந்த டைமில் மட்டும் நம்ம அந்த நடுவில் ஏன் கேப் விட்டு லைன்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா தேவையான டைமில் அந்த லேனை நம்ம சேஞ்ச் பண்ணி மாற்றிக்கலாம் அப்படின்றதுனால தான் அந்த கேப் விட்ட லைன்ஸும் போட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ வந்து நீங்கள் அந்த லேன் சேஞ்ச் பண்ணலாம். இப்போ நல்ல ஸ்பீடில் போயிட்டுருப்போம் ஹைவேஸில். இப்போ நல்லா பிக்கப் பண்ணிடுங்க சார். ஃபஸ்ட் டைம் 80-90லாம் போவோம். 80 போங்க, ஸ்பீட் லிமிட் 80 இங்கெல்லாம் ஸ்லோவாக. இப்போ கியர் போடும்போது 5th கியர் போடும்போது ஒரு ஜர்க்கு வரும், பார்த்து போடுங்க. 5th போட்டுருக்கோம். ஒரு ரொட்டேஷனல் மூமெண்ட்டில் பர்ஃபெக்ட் போட்டு அந்த ஒரு சான்ஸ் வச்சுக்கோங்க. இதே லேனில் ஸ்கார்பியோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக இருங்க. உடனே லெஃப்ட் சைட் மிரர் பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். இந்த லேன் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிருங்க, வேறு வழியே கிடையாது. ஸ்லோவாக இண்டிகேட்டர் போன மாதிரி மாற்றிக்கோங்க. இப்போ கஷ்டம் இல்லையா, வண்டி வந்து இருக்கு இப்போ. ஓகே, அவரை விட்டுட்டு இப்போ ஆக்சிலேஷன் கொடுத்துட்டு லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த ஹைவே லூப்புனா என்ன கான்செப்ட்ன்றதை பார்த்துக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். என்னென்னா இப்போ நம்ம போயிட்டுருக்கோம், இந்த மாதிரி ஸ்லோ மூவிங் வெஹிக்கிள் இருக்குன்னா ரொம்ப நேரம் அவரோட பயணிக்கக்கூடாது. நம்ம திடீர்னு எஸ்கேப் ஆகிடணும். ஆக்சுவலாக ஒன்று கேப் வச்சுக்கணும், இல்லை நல்லா மூவ் ஆகிடணும். நம்ம முன்னாடி இருக்கிற வெஹிக்கிள் பின்னாடி இருக்கிற வெஹிக்கிள் மட்டும் கேப் வச்சுக்கூடாது. இதுதான் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. இந்த சைடில் போகிற ஸ்லோ மூவிங் வெஹிக்கிள் கூட இந்த லூப் இருக்குல்லையே, இந்த கேப்பை க்ளோஸ் பண்ணும்போது ஒரு சில மிரர் செக் பண்ணிக்கோங்க சார். ஓகே, 80 அச்சீவ் ஆயிடுச்சு. அந்த 80 மெயின்டைன் பண்ணிக்கோங்க. தூரத்தில் பார்த்தீங்கன்னா பைக் 2 போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மூவ்மெண்ட் பார்க்கணும் நீங்கள் ஆக்சுவலாக. ஓகே, அப்படியே அழகாக ஆங்கிள் ரைட்டில் மாற்றுற மாதிரி மாற்றி ஸ்லோவாக அப்படியே அந்த லேன் போயிடுங்க. பர்ஃபெக்ட், போயிடுங்க. அவ்வளோதான். ஹைவே லேன் சேஞ்ச் இவ்வளோ தான் சார் பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த லூப்பை வந்து மாட்டக்கூடாது. நம்ம அந்த லூப்பில் மாட்டுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இது பண்ணிடணும். ஸோ ஆக்சுவலி எல்லாருக்கும் சொல்லிடுறேன், பைக் ஓடுறதா தயவுசெய்து லெஃப்ட் லேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் மிடில் லேன் வரக்கூடாதுன்னு சொல்ல வரல. எப்பயாச்சும் ஓவர்டேக் பண்ணணும், ஒரு இம்பார்ட்டண்ட்டாக எதாவது பண்ணணும்னா மட்டும் நீங்கள் சென்ட்ரல் லைன் வந்துட்டு மறுபடியும் லெஃப்ட் லைன் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. சேஃப்டியாக ஓட்டுங்க. பெரிய பெரிய கனரக வாகனங்களுக்கும் காருக்குமே கொஞ்சம் மதிச்சு நீங்கள் ஆக்சுவலி காரை ஓட்டின பிறகு தான் சில பேர் பைக் ஓட்டும் போது கொஞ்சம் பொறுப்பாக ஓட்டுற மாதிரி வீடியோஸில் தெரியும். நீங்கள் சர்வே எடுத்து பார்த்தாலே அந்த ரிசல்ட் அப்படி தான் சொல்லுது. ஓகே, ஸோ பைக் ஓட்டுறவங்களுக்கு இது ரெக்வஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. லெஃப்ட் லைன் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃபாஸ்ட்டும் நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லலைங்க. நல்லா செக் பண்ணிவிட்டு மிரர் செக் பண்ணிவிட்டு அழகாக ஒரு ஓவர்டேக்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மறுபடியும் லெஃப்ட் லைன் ப்ரொசீட் பண்ணிட்டு உங்களோட லேனை செக் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? இது ஓவர்டேக்கிங் லேன், ஃபாஸ்ட் லேன் போயிட்டுருக்கோம். நீங்கள் என்ன ஸ்பீட்ஸில் போயிட்டுருக்கீங்க? 80 போயிட்டுருக்கீங்க. 80 மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் 80 ஓட்டுறீங்களா காரில்? ஆமாவா, சூப்பர். அந்த பீப் வந்தாலே இது பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன், கேட்குறாங்க என்னன்னா என்ன பீப் வருது 80ல் 100லனா கண்டினியூஸ் பீப் வருதுன்னு கேட்குறாங்க. நம்மளுடைய நேஷனல் ஹைவே கோட் படி அந்த ரூல் படி நம்ம சென்டராக போனோம்ல,
சென்டர் போனீங்கன்னா தான் இது வந்து கொஞ்சம் ஜங்ஷன், பயங்கரமான ஜங்ஷன். இந்த ஃப்ளோ வந்து சும்மா மிரர் அப்சர்வ் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளோ வச்சுக்கோங்க பார்ப்போம். அந்த ஃப்ளோலேயே வச்சுக்கோங்க. ஏன்னா பின்னாடி வரவங்களுக்கு கொஞ்சம் ரொம்பவும் ஸ்லோ பண்ணக்கூடாது. ஒரு 10 meters கேப் வச்சுக்கோங்க ஆக்சுவலி. ஓகே, 10 metersனா 30 feet கிட்ட ஏதாவது கேப், இதான் ப்ராப்பர் கேப்பு. அப்படியே கேப் வச்சுட்டு இருப்போம். லெஃப்ட் சைடு மிரர் பார்த்த மாதிரி ஸ்லோவாக சென்டர் போயினே இருக்கலாம். ரைட்டில் மிரர் பார்த்தீங்கன்னா அவர் ஓவர்டேக் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அவருக்கு ஹார்ன் அடிங்க, இப்பயே ஹார்ன் அடிச்சிங்கன்னா தான் ரைட் லைன் அவர் மறுபடியும் புஷ் பண்ணி வைக்கிறீங்க. சூப்பர், புஷ் பண்ணிட்டீங்க, சூப்பர், பர்ஃபெக்ட். இப்போது ஹைவே கோடு படி இந்த ஸ்பீட் லிமிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் 80, அதனால தான் 80 போனால் பீப் வருது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேக்ஸிமம் ஸ்பீட் லிமிட் இந்தியாவில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 100. அது வந்து அவுட்டர் ரிங் ரோடு, இந்த ரிங் ரோட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதுதான் 100 தான் ஸ்பீட் லிமிட். ஸோ 100க்கு மேலே போகிற ரோடே கிடையாது நம்ம ஊரில். 100க்கு மேலே நீங்கள் போனீங்கனாலே செக்ஷன் 132 ஓவர் ஸ்பீடிங் ஆக்ட் வந்து ப்ரொஹிபிட் பண்ணுது உங்களை ஸ்பீடில் போகக்கூடாது. அதனால தான் கார் மேனுஃபேக்சரர்ஸ் கிட்டலாம் அந்த பீப் வைக்க சொல்லியிருக்காங்க. இது வந்து அளவுக்கு தெரியாது, அது ஓவர் ஸ்பீடு சும்மா வச்சிருக்காங்க, ரூல் அதாங்க சொல்லுது. அதனால தான் அந்த பீப் வச்சிருக்காங்க. அதுவே வந்து நிறைய பேருக்கு தெரியாது. இந்த இன்புட்டை எடுத்துக்கோங்க எல்லாரும். சூப்பர். ஸோ ரொம்ப நீங்கள் போயிட்டுருக்கீங்க லெஃப்ட்டில் ஓரமாக நிப்பாட்டணும் அப்படின்னா ஹைவேல வந்து 200 மீட்டர்ஸ்க்கு பிளான் பண்ணணும். ஒரு ஹோட்டலில் தான் நிப்பாட்ட போகிறீங்க, ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு 100லேருந்து 200 மீட்டர்ஸில் பிளான் பண்ணி தான் நீங்கள் ஓரமாக நிப்பாட்டுற மாதிரி நிப்பாட்டிக்கணும். இப்போ மறுபடியும் அகைன் ஒரு லூப் சுச்சுவேஷன் இது கொஞ்சம் லைட்டாக குயிக்காக முடிச்சு விட்டுருங்க. ஸ்பீட் லிமிட்டை மெயின்டைன் பண்ணுற மாதிரி போட்டிங்க. ஓகேவா, பர்ஃபெக்ட். அவ்வளோதான், அந்த லூப் முடிச்சிருங்க. கொஞ்சம் ஸ்பீட் லிமிட் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. 80 மீட்டர். ஃபென்டாஸ்டிக், வண்டர்ஃபுல். அவ்வளோதான். ஓவர்டேக் வந்து கிராஜுவலாக பண்ணணும். இண்டிகேஷன் யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டைம் லேன் சேஞ்ச்லாம் பண்ணும்போது. இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணல சார், அந்த லேன் சேஞ்சிங் இண்டிகேஷன் தெரியும் இல்லையா, இது லைட்டாக டச் பண்ணிங்கன்னா 3 பீப்ஸ் வந்து ஆஃப் ஆகிடும். எல்லா கார்லேயும் இருக்குது இப்போ. ஸோ அந்த மூணு பீப் மட்டும் வர மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல் இண்டிகேட்டர் ஆன் பண்ணிங்கன்னா அது நம்ம கட் பண்ணுற வரைக்கும் வேலை செய்யும், இல்லை ஸ்டீரிங் ஆட்டோ கட் ஆஃப் ஆகும். இந்த லேன் சேஞ்சிங் இண்டிகேஷன் எல்லா கார்ஸ்லையும் இருக்குது. இது யாருக்குமே தெரியாது ஆக்சுவலாக. எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர்ஸை நான் கேட்கும்போது அப்படியே அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன் நான் ஆக்சுவலாக. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க லேன் சேஞ்சிங் இண்டிகேஷன். இப்போ அதை யூஸ் பண்ணி காட்டுங்க. லேன் சேஞ்சிங் இண்டிகேஷன் லைட்டாக டச் பண்ணி விட்டுருங்க. 1 2 3 பீப்ஸ். அதுக்குள்ளே நீங்கள் முடிச்சிடணும் அந்த ப்ராசஸ். மறுபடியும் இன்னொரு டச் பண்ணிக்கோங்க. ஓகே, 1 2 3 பீப்ஸ் போகும். பர்ஃபெக்ட், வெரி நைஸ். ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ பேசிக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கிடச்சிருக்கும். இது போக சிச்சுவேஷன் பேஸ்டாக வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுட்டு ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கூட கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் சுரேஷ் ஃப்ரம் CarControl Training Academy, training in our car and own car in Chennai at doorstep. Thank you so much for watching this video.